கல்வி தந்தைன்னு சொல்றோம். சுதந்திர போராட்ட வீரர், கல்வி தந்தை, இந்த மாதிரியான பேர்ல இருந்தவங்க நிறைய பேர் ஆடம்பர வாழ்க்கையில தனக்கான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை அமைச்சுக்கிட்டு சொகுசா வாழ்ந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா காமராஜர் ஐயா அப்படி கிடையாது. சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு பள்ளிக்கூடங்கள் அதிக அளவில் திறந்து கிராமந்தோறும் நமக்கு கல்வி கொடுக்கணும், குழந்தைங்க எல்லாருமே படிக்கணும் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு உன்னத நோக்கத்தோடு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வச்சாரு. அதனால கல்வி தந்தைன்னு சொல்றோம். ஆனா அவர் கல்வி மட்டும் கொடுக்கல, நமக்கு ஏழ்மையின் சிகரம்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் நாட்டுக்காகவே எல்லாத்தையுமே அர்ப்பணிச்சார். தனக்குன்னு எதுவுமே சேர்த்துக்கல. தனக்குன்னு ஒரு மாளிகை கட்டிக்கல, ஒரு பெரிய காரு, ஒரு தனக்கான விஷயம் எதுவுமே அவர் சுயநலத்துக்காக எந்த விஷயமே சேர்த்துக்கல. அவர் செஞ்சது எல்லாமே என்ன மாதிரியான விஷயம்னா, என் நாடு, என் நாட்டு மக்கள், இவங்களை எப்படி முன்னேற்றணும், நாட்டு மக்கள் எதன் அடிப்படையில் முன்னேறுவாங்கன்றத ஒவ்வொரு நொடியும் யோசனை பண்ணி அதை செஞ்சதுனாலதான் அவர் அவ்வளோ பெரிய தியாகத்தினாலதான் நம்ம இன்னைக்கு இந்த மாதிரியான செழிப்புல இருக்கோம். ஆனா இப்ப இருக்கிற அரசியல்வாதிகளோட நம்ம அவரை கம்பேர் பண்றதுக்கான எந்த சூழ்நிலையுமே கிடையாது. இப்ப இருக்கிறவங்க எல்லாமே எப்படி இருக்கிறாங்கன்றது உங்களுக்கே தெரியும். ஸ்கூல் கொடுக்கணுமா, அதுல எவ்வளவு வருமானம் வரும்ன்றது நோக்கம். ஒரு எந்த அரசு திட்டங்கள் வந்தாலே அதுல தனக்கான கமிஷன் எவ்வளவு வரும், தனக்கான தன்னோட சுயநலத்துக்காக என்ன மாதிரியான ஆதாயங்கள் கிடைக்கும், இந்த மாதிரி தான் பார்த்துட்டு இருப்பாங்க இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள். ஆனால் அவர் அந்த மாதிரி கிடையாது. ஒரு வாடகை வீட்டில், ஓட்டு வீட்டில் ஒரே ஒரு துணி, ட்ரெஸ்ஸு போட்டுக்கிறதுக்காக இதை மட்டும் வச்சு வாழ்ந்துட்டு இறந்துட்டு போனவர் தான் காமராஜர் ஐயா. அவர் கல்வி தந்தைன்னு மட்டும் சொல்லக்கூடாது, தமிழ்நாட்டின் கடவுள்னே சொல்லலாம். அவரோட தியாகத்தினால தான் இந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு வளர்ந்துருக்கோம். அதுக்கப்புறமும் அதே லெவலில் வளர்ந்து இருந்துச்சுன்னா, காமராஜர் ஐயா திட்டங்கள்லாம் போட்டு இருந்தாருல்ல, அந்த திட்டங்கள் அடிப்படையில் அடுத்து வந்த தலைவர்கள்லாம் இந்த மாதிரியான நோக்கத்தில் ஒரு 10% ஒரு நல்லெண்ணத்தில் கொண்டு போயிருந்தாங்கன்னா கூட இன்னைக்கு தமிழ்நாடெல்லாம் சிங்கப்பூர் பாரு, ஜெர்மன் பாருன்னு நம்ம சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தமிழ்நாடு ஒரு இந்தியாவிலே வளர்ந்த மாநிலமாக வளர்ந்து நின்று இருக்கும். ஆனால் அதுக்குண்டான சூழ்நிலை பின்னாடி அந்த அரசியல்வாதிகளால எல்லாமே மாறி போயிடுச்சு.